ராஜேஸ்வரி, ஆமா, எங்களுக்கு ரொம்ப புதுசா இருந்தது. திமுக கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குதுன்னு நீங்க தொடர்ந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல திமுகவினுடைய தலைவர் பேசி இருக்கிறாரு. இந்த கூட்டணிக்குள்ள குழப்பத்தை விளைவிக்க சிலர் முயற்சிக்கிறார்கள், சூழ்ச்சி செய்யறாங்க, அத்தகைய சூழ்ச்சிக்கு நீங்க இரையாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒருவேளை உங்க பார்ட்டிக்காக சொல்லி இருந்தாலும் கூட, பார்ட்டி மெம்பர்ஸ்க்காக சொல்லி இருந்தாலும் கூட, அது அது அரசியல் களத்துல எப்படி பார்க்கப்படுதுன்னா உள்ள பெரிய சலசலப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. என்ன பிரச்சனை, எதனால அப்படி சொன்னாரு அவரு? அத நாங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? அனைவருக்கும் பங்கேற்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம், மக்களுக்கும் வணக்கம். தலைவர் அவர்கள் சொன்னதற்கு பின்பாக இருக்கக்கூடியது, காங்கிரஸில் இருப்பவர்கள் கொஞ்ச காலமாக அவங்க பின்னாடி ஒரு சில வார்த்தைகள் திருச்சி வேலுசாமி அண்ணனா இருக்கட்டும், அல்லது தாக்கூர் அவர்களா, மாணிக்கம் தாக்கூர் அவர்களா இருக்கட்டும், ஒரு சில கோட்பாடுகளை மீண்டும் மீண்டும் அவர்கள் சொல்லி வரும் பொழுது இந்த மாதிரியான ஒரு சலசலப்புகளோ இல்ல பேச்சுகளோ ஒரு கட்சியில் இருக்கும் பொழுது, ஒரு கூட்டணியில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு சில கருத்துகள் இருக்கலாம். ஆனா அதை நம்ம பெரிதா பார்க்கணும்னு அவசியம் இல்லை. உட்கட்சிக்குள்ளேயே நமக்கு பலவிதமான கருத்து வேறுபாடுகளும் அல்லது நமக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயங்களும் இருக்கலாம். அதைத்தான் அப்படின்னு நினைக்காம கட்சி தேர்தல்னு பாருங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. தவிர இது ஒரு பெரிய விஷயமா நீங்க எடுத்துக்க கூடாது. அவங்கவுங்க கருத்துக்களை ஒரு கட்சியில் இருந்து பேசுவதற்கான முழு உரிமை இருக்கிறது. அதை தாண்டி தலைமை, அதாவது கூட்டணி மற்றும் அந்த தலைமை நாங்க என்ன பண்ணுவோம் அதான் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்க இதை ஒரு பெரிதா உள்ள வாங்கிக்காம நீங்க அதை கடந்து போய் தேர்தலுக்கான வேலை முழு முதல் கட்டமாக தொடங்கி அதை 100% ஈடுபாடோடு பாருங்கள்னு தான் சொல்லியிருக்காரே தவிர இது ஒரு பெரிய சலசலப்போ இல்ல அப்படி இருக்க போறது இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 22 வருடங்களாக காங்கிரசும் திமுகவும் இணைந்தே பயணித்துக் கொண்டிருக்கிறது. இடையில ஒரு இடத்துல அந்த கட்சி நமக்கு கூட கூட்டணி இல்லை அப்படின்றப்போ, மேலும் தொடர்ந்து இப்போ 9 வருடங்களாக 2017 தற்பொழுது வரையிலும் காங்கிரஸ் நம்மளுடன் இணைந்துதான் பயணித்துக் கொண்டிருக்கு. செல்வ பெருந்தகை அண்ணன் அவர்களும் தெளிவாக கூறியிருக்கார். கடைசியாக நடந்த அந்த தேசிய காங்கிரஸ் கூட்டணி நடந்த போது கூட அங்கும் அவர் பேசிய பொழுது தெளிவாக அந்த கூட்டணி சொல்லியிருக்காங்க, தலைமை கூட்டணி முடிவுகளை பார்த்துக் கொள்ளும், நீங்கள் இது தலையிட வேண்டாம், மேலும் சமூக வலைதளங்களில் எந்த செய்திகளும் பரப்பிவிடக் கூடாது என்றும் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கும் பொழுது அதைத்தான் மீண்டும் கோடிட்டு காட்டி பேசியிருக்காரே தவிர இது சலசலப்பு படவோ இல்லது எந்த ஒரு பதற்றத்திற்கும் இங்கு வேலை இல்லை. மேலும் இது அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களோ அவர்கள் கீழ் வேலை பார்க்கக்கூடிய நிர்வாகிகளோ ஒரு தெளிவான வழிநடத்தலுக்கான ஒரு பேச்சாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதாவது தங்களுடைய விருப்பத்தை ஒருவர் சொல்வதே இங்க வாக்கு சதவிகிதத்தை சுட்டிக்காட்டி இனி காங்கிரஸ் இல்லாமல் திமுகவால் ஆட்சி அமைக்க முடியாது, அதனால ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம் அப்படின்ட்டு சொல்வதையே திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவினுடைய தலைவரும் கூட்டணிக்குள் பிளவை ஏற்படுத்தக்கூடிய சூழ்ச்சி அப்படின்ட்டு அந்த கோணத்தில் நீங்கள் அதை பார்க்க தொடங்கியது எப்போது? இப்படி விருப்பத்தை சொல்வதே சூழ்ச்சிங்கிற ஆங்கிள்குள்ள அந்த 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 இடத்துக்குள்ள யாருமே அதை ஒரு சூழ்ச்சியாவே பார்க்கல. இதை சூழ்ச்சி ஆக்க முற்படுகிறது பிஜேபி அப்படிங்கறதுதான் மிகச்சரியான உண்மை. ஏன்னா பிஜேபி காங்கிரஸ் கூட யாரெல்லாம் கூட்டணியில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையுமே மற்ற மாநிலங்களை எல்லாம் வீழ்த்தி கொண்டே வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கூட்டணி இருக்க திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணியை பிஜேபியால் வீழ்த்த முடியவில்லை, மேலும் இவர்களை எதிர்த்து அவர்கள் எதுவும் செய்ய முடியவில்லை என்பதற்காக இதை சூழ்ச்சியாக மாற்ற முற்படுகிறார்கள் அப்படிங்கிறதுதான் மிகச்சரியான உண்மையா இருக்கும். மேலும் இவர்கள் பேசி தாவேகா தற்பொழுது இருப்பதனால் தாவேகாவிடம் அவர்கள் போய்விட வாய்ப்பு இருக்கிறது. அப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை கிளப்பிவிட்டு தலைமைக்குள்ள ஒரு சிக்கலை உருவாக்கலாம் அப்படின்னு அவங்க முயற்சிக்கிறாங்க. ஆனா தலைமை தெளிவாக இருக்கிறது. மேலும் முதல் சொல்லிவிட்டார், இதை நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் தேர்தல் வேலைகளை மட்டும் பாருங்கள் அப்படின்னு தெளிவாயிட்டா இதற்கு கீழே எந்த ஒரு சூழ்ச்சியும் இல்லை அப்படிங்கறதுதான். மேலும் இந்த இரட்டை வேடம் போடுவதோ சூழ்ச்சியை கிளப்பி விடுவதோ முழுக்க இபிஎஸ் அண்ணுடைய ஒரு செயல்பாடாகத்தான் இருக்கிறதே தவிர இது எந்த வகையிலுமே திமுக இது போன்ற முயற்சிகளை பண்ணவே இல்லை. ஏன்னா இங்கு மக்கள்கிட்ட பல திட்டங்களை போட்டு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக பல சிக்கல்கள் இருந்தாலும்
மற்ற மாநிலங்கள் பிஜேபி ஆள்கின்ற மாநிலங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க ஒன்றிய அரசு பல திட்டங்களுக்கு நமக்கு தெரியும். ஆனா இங்க ஒரு சப்போர்ட் கூட இல்லாம நம்ம இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கோம்னா அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றியை மக்கள் உணர்கிறார்கள். அதெல்லாம் எதுவுமே பேச முடியாது அப்படிங்கறதுனால இந்த கூட்டணி பத்தி பேசி நம்ம ஏதாவது ஒரு சூழ்ச்சி மூட்டி இவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, அதாவது கீழே தொண்டர்கள் மத்தியில ஒரு சலசலப்பை உண்டாக்குனா அது மிகப்பெரிய அவங்க பேசி இவங்க பேசி ஒரு பெரிய விஷயமா வெடிக்கும் என்று இவர்கள் முற்படுகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் சார். ஓகே ஓகே ஓகே